வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஓகே, இன்னைக்கு வீடியோ எதை கான்செப்ட் அதாவது பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானவில் கொண்டாட்டங்கள். ஓகே, வர ரீசெண்ட் காலத்தில் வானவில் அலப்பறைகள் அதிகமாகிருக்கு. ஸோ நான் அதை டிபேட்டாக கொண்டு போகல, இது நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு போகல. பட் நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாபிக் எடுக்கிறதுக்காக யதார்த்தமாக பார்த்ததுக்கப்புறம் இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்னு எனக்கே மைண்ட் செட்டில் ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நல்லது கெட்டது இதெல்லாம் அப்பாற்பட்டது. ஓகே ஃபைன், எனிதிங் இஸ் நம்ம நாட் அ டிபேட், ஜஸ்ட் ஃபார் ரியாக்ட். ஓகே, நீங்களும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட போகிறீங்க, இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எந்தெந்த நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் LGBTQ அப்படிங்கிற பீப்புள் கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னு எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல, அது என்ன சர்வே அப்படின்னா அந்த வீடியோவிலே சொல்லுவாங்க என்ன சர்வேலன்னு சொல்லிட்டு. நம்ம அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். These countries have the most LGBT people, and this is according to a survey conducted by Ipsos in 2021. So let's say for countries on here. 2021 Sweden, ஏதோ ஒரு அமைப்பு போல. Belgium, ஸ்வீடன்ல 10%, Netherlands, United Kingdom, இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்க அந்த United States, இடத்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஷாக் ஆயிருவீங்க. Mexico, Germany, Australia, Spain, Brazil, and in first place with nearly 1 in 5 people is India. என்னடா வேதனையா இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம நல்லது கெட்டது இதை பற்றி நான் என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் அஃபண்ட் ஆயிடுவாங்க, ஒரு பக்கம் டிஃபெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் ஸோ இன்னும் நிறையா ஆபத்தான வீடியோக்கள்லாம் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் எல்லா வீடியோவையும். அதுதான் ஹைலைட்டு. இது ஃபேக் ஆர் ரியல்? எனிஒன் கமெண்ட் ப்ளீஸ். இப்படியே போனால் நம்ம பொண்ணு கிடையாது மச்சான், வா மச்சான் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா? வானவிட்கள் ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் அப்படி. இந்த ஒரு ரொமான்டிக் காட்சி தான் நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். பார்க்கும்போதே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுப்பீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நடக்குது இங்கே போட்டானுங்க அந்த டேக்லேயே. நேற்று உங்களை பார்த்தப்போ ஹீரோ மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கும் தான். ஆமாம், நேற்று ஏன் கிஸ்ஸிங் ஸ்மைலி அனுப்புனேன்? அதுவா, அனுப்பணும்னு தோணுச்சு. ஓ, மெசேஜில் மட்டும்தானா? என்னடா பண்ணுறீங்க? ஓகே ரைட்டா, படமாக எடுத்து கூட ஆரம்பிச்சிட்டிங்களா? அடுத்ததாக ஒரு அழகிய திருமண காட்சி தான் நான் பார்க்க போகிறோம். நான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தே நான் மீண்டு வரல. இப்போது எனக்கு உன கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது நீ சின்ன கோவில்ல வச்சு பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி இந்த சைடு திருமணம் ஒரு பக்கம், இப்படி திருமணம் ஒரு பக்கம். போகிற காலத்தில் இந்த ஆண் பெண் திருமணம் எண்ணிக்கை குறைஞ்சிரும் போலையடா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா சரின்னு சொன்னாலும் அது அந்த இடத்துல தவறாயிரும், தவறுன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் டிஃபரெண்ட் ஆகிடும். ஸோ யார் மனசும் புண்படுத்தாமல் நம்ம அப்படியே யார் பக்கம் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி விட்டுட்டு போயிடுறது. ஜஸ்ட் ரியாக்ட் வீடியோ தான் இது. ஆனால் போக போக இன்னும் கொடூரமாலாம் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. சிதம்பரானே இது விளையாட்டுக்கு எடுத்து பண்ணுறீங்களா இல்லை சீரியஸாக பண்ணுறீங்களாங்கண்ணா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒருத்தர் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மனசு சரி விடுங்க, நம்ம எதுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணி போகிறது. ஸோ நான் ஒரு கொடூரமானதுன்னு சொன்னேன்ல, ஸோ அது இப்போ வந்துட்டுருக்கு, நீங்களும் பாருங்கள். குழந்தைகள் பார்க்க வேண்டாம் இந்த வீடியோவை.
கொடூரத்தின் உச்சகட்டம். அடுத்ததாக ஒரு ப்ரொபோசல் சீனை தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறது, இந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் தான் ஆகும். ஏன்னா எனக்கு இடையில பேசுகிறதுக்கு ஒரு கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீடியோ எப்படா முடிச்சுட்டு போகாம தான் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்குங்க. ப்ரொபோசலா இது விளையாட்டுக்கு பண்ணுறீங்களா இல்லை சீரியஸாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு டேக்லைனில் போட்டுருங்க. இது சீரியஸாக பண்ணுறது அப்படின்னு. அது ஒரு அக்கா தங்கச்சி நினைக்கிறேன், அன்பை பரிமாறிக்கிறாங்க. இல்லை அக்கா தங்கச்சி இல்லை. சரி, இதை நான் உங்கள் பக்கமே விட்டுறேன். இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. எனக்கு பொது கருத்து பேசுகிற அளவுக்கு இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே வந்துட்டு கீழே கமெண்ட்டை தெரிவிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது இப்படி போல் அப்படி போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு மீம் ஒன்று பார்த்தலாம். அந்த மீமை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். ஏன்னா இன்னும் மனசு வந்துட்டு கல்லாக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த சாங்கு தான் அல்டிமேட். தலைவர் மட்டும் வேற போட்டு விட்டீங்க. அல்டிமேட் உச்சகட்டம். பேக் டு த நார்மல் மோடு. மனசை கல்லாக்கிட்ட பார்க்க வேண்டிய தருணம். உன்னோட ரிலேஷன்ஷிப் வேணும்னு இந்த சீனை பார்க்கும்போது ஏதோ ஒன்று லவ் பிரேக்கப் சீன் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். இதை காமிக்கிறது வரைக்கும் நம்ம லவ் பண்ணுவோன்னு. ஓகே, அக்கா இது நடக்குது போல. அடுத்து ஒரு கியூட் கப்பலில் தான் பார்க்க போகிறீங்க. டக்குனு இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்குது. நான் பிடிச்சிட்டு கிளம்புறப்பா சாபி. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சாக்கிரதையாக இருக்குன்னு போல. ஆக்சுவலாக இவர் வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இவர் வந்து லேடி இந்த ப்ரைடல் மேக்கப் மென்னுக்கு போட்டால் எப்படி இருக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் கூட யார் அந்த பையன் இந்த வீடியோவில் ஒரு வேளை இருக்குமோ? கத்தி சண்டைக்கு தயாரானான் வீரன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நானே பார்த்துட்டு வியந்துட்டேன். நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக வியப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் இது தப்பு அது ரைட்டு அப்படின்னு சொல்ல வரல. ஜஸ்ட்டு எனக்கு அது வந்துட்டு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி பார்க்கும்போது ஒரு ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த ரியாக்ஷன் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி என்னையும் நான் நம்ப வச்சுக்கிறேன், உங்களையும் நீங்கள் நம்ப வச்சுக்கோங்க. பொதுக்கருத்து பேசக்கூடிய அந்த மெச்சூரிட்டி லெவல் நமக்கு இன்னும் வரல. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு வீடியோவை பற்றி நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். போன வருஷம் இந்த வருஷம் ஓகே, இதை நான் அவ்வளோ தவறுகள்னு சொல்ல மாட்டேன், அவங்க விருப்பம்தான். இருந்தாலும் இப்படியே போச்சுன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஓகே ஃபைன், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.